அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்சிருந்தாங்க. அத பார்த்ததும் உங்கட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். 1000 விடுமுறை வந்தாலும் அவள் சமையலறைக்கு மட்டும் விடுமுறையே இல்லை. இது வந்து எல்லா பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். எனக்கு இந்த கவிதை வந்து பர்சனலா வந்து புடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா, பரபரப்பா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டுக்குமே வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணணும். அவங்களுக்குமே வந்து மார்னிங் டிஃபன் குடுத்துடணும். அவங்க வந்து ஆஃபீஸ் கிளம்புனா தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அதுவரைக்கும் வந்து பரபரப்பா தான் வந்து போய்க்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிச்சன வந்து கிளீன் பண்ற வேலையெல்லாம் வந்து இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒண்ணு ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இது பார்த்தீங்கன்னா, அன்ஸ்வீட்டட் பீனட் பட்டர். இது பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்கு. இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் வந்து நம்ம கட்டுக்கு வந்து நல்ல பாக்டீரியா. இந்த வந்து என்ன பண்ணும்னா, கெட்ட பாக்டீரியா வளர விடாம இந்த நல்ல பாக்டீரியா வந்து தடுக்கும். அப்போ வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நோ ஃபேட், நோ கொலஸ்ட்ரால் லெவல். அதனால வெயிட் லாஸ் பண்றவங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. காலையில ஒரு 2 வீட் பிரெட் எடுத்துட்டு, இதில வந்து பீனட் பட்டர் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த பீனட் பட்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேயே வந்து செய்யலாம். உங்களுக்கு கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஷேர் பண்றேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, 269 தான். வெயிட் லாஸ் பண்றவங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. பிள்ளைகளுக்குமே பார்த்தீங்கன்னா, ஜாம் குடுக்குறதுக்கு பதிலா வந்து இந்த மாரி பீனட் பட்டர் வச்சு சாப்பாடு சப்பாத்திக்கோ, தோசைக்கு இந்த மாதிரி குடுக்குறப்ப நம்மளுக்கு ஹெல்த்தியாவுமே வந்து இருக்கும். ஜாம் இந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி வந்து பீனட் பட்டர்லாம் வந்து குடுங்க. காலையில எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, பிள்ளைகளுமே வந்து அமைதியா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி கொஞ்சம் நம்ம அப்படியே வந்து வேலைய பார்த்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, இப்ப கிளீன் பண்ண தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த எண்ணெய் வந்து வைக்கிற ட்ரே, அது மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கழுவி போட்டுறலான்னு சொல்லிட்டு, அதையுமே வந்து வெளக்கி கழுவ ஆரம்பிச்சுட்டேன். மார்னிங் டிஃபனுக்கு பார்த்தேன்னா, தோசை தான் வந்து ஊத்தியிருந்தேன். பிள்ளைகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு குருமா கொஞ்சம் இருந்துச்சு. அத அப்படியே முட்டைய ஊத்திட்டு, அந்த குருமாவ மேல ஸ்ப்ரெட் பண்ணி ஊட்டி விட்டுட்டு 2 பிள்ளைகளுமே வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. இத ஃபுல்லா ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பர்னர் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து கிளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து புளிக்குழம்பு தான் வச்சேன். அந்த புளியோட வேஸ்ட்டும், இன்னும் கொஞ்சம் புளி, அதோட வந்து கொஞ்சம் சோப்பு அதையுமே போட்டுட்டு, அந்த பர்னரையும் வந்து ஊற வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லா வந்து ஊறுச்சுன்னா, இது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனா, நான் வந்து 2 ஹார்ஸ் தான் வந்து ஊற வச்சிருக்கேன். நான் பின்னாடி வந்து சொல்றேன் வீடியோல. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மிக்ஸிய ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணிரலான்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து தண்ணிலாம் உள்ள போயிருச்சுன்னா மிக்ஸி ஓடாது. அதனால கம்பி இருக்கு பார்த்தீங்களா? பாத்திரம் வெளக்குற கம்பி. அத மட்டும் லேசா போட்டுட்டு, லேசா மட்டும் சோப்பு வச்சுட்டு ஃபுல்லா சுத்தி இது பண்ணேன், கிளீன் பண்ணேன். அந்த இடுக்குலலாம் இருக்க அழுக்குலாம் போகாததுக்கு குட்டி பிரஷ்ஷ வச்சு வந்து கிளீன் பண்ணிட்டு, அப்படியே ஸ்பான்ச்ச வந்து வச்சு கிளீன் பண்ணி எடுத்துறேன். நீங்க வைப்பர் கிளாத் கூட வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். அத கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு மேல இருக்கிறத ஃபுல் ஐட்டம் ஃபுல்லாமே வந்து கிளீன் பண்ணிட்டு, அத ஃபுல்லாமே வந்து கீழ எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்பதான் நம்மளுக்கு வந்து கிச்சன் டாப் கழுவும்போது கொஞ்சம் ஈஸியா வந்து இருக்கும். மத்த நாளெல்லாம் வந்து அந்த ஸ்டவ்வ வந்து கிளீன் பண்ணும்போது, சோப் வச்சு நல்லா இது கிளீன் பண்ணிட்டு, ஸ்பாஞ்ச் வச்சு தான் வந்து தொடைப்பேன். அதுக்கப்புறம் மேல கிச்சன் கீழ டாப்லலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா வந்து தொடச்சு விட்டுட்டு, அந்த லேசா தண்ணி மட்டும் ஊத்தி கிளீன் பண்ணுவேன். டீப் கிளீனிங் அப்ப தான் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து கழுவி விடுவேன். இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே யூஸ் பண்றப்ப கிச்சன் வந்து சூப்பரா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பார்த்து பார்த்து கிளீன் பண்ணுவோம். அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த பால் பொங்கும், இல்லாட்டி குழம்பு சிந்தும் இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். இப்போ வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கையில, இது வந்து பார்த்தீங்கன்னா, சிங்க்குக்கு வந்து ஃப்ரீ குடுத்தது. இது வந்து காய்கறிலாம் வச்சு கழுவுறதுக்கு தான் வந்து குடுத்துருந்தாங்க. ஆனா வந்து எங்களுக்கு வந்து இப்படி யூஸ் பண்ண பிடிக்கல. அதனால மாமி வந்து ஒரு ஐடியா சொன்னாங்க. ஜன்னல்ல வந்து 2 ஆணி அடிச்சு இத வந்து கோர்த்து விட்டாச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டம்ளரு, அதுக்கப்புறம் டீ தூள் வடிகட்டுறதுல, அடுத்து வந்து செம்பு இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டோம். இதுவுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. இத ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, அக்வாக்குரிய அந்த கவர்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, அதையும் வந்து துவைக்கிறதுக்காண்டி வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சேர் போட்டு மேல ஃபுல்லா இருக்க டைல்ஸ் எல்லாம் வந்து சோப்பு போட்டு நல்லா வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டேன். கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழ இருக்க டாப்பையும் ஃபுல்லாமே வந்து சோப் போட்டு வந்து கழுவி விட்டுட்டேன். இந்த மாதிரி வந்து நம்ம கிளீன் பண்றதுக்கு நான் ஒரு கையில வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வச்சு தண்ணி தள்ளி விடுறதுக்கு, இந்த மாதிரி வச்சிருக்கப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டக்கு டக்குன்னு வந்து தள்ளி விட்டுறலாம். கிச்சனுமே வந்து டக்குன்னு வந்து கிளீன் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2 ஹார்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு. ஏன்னா வந்து தனித்தனியா வந்து எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே வந்து நம்மளுக்கு லேட் ஆகும்.
கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, பாப்பா வேற அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப கத்த ஆரம்பிச்சோனே, சரி தூக்கிக்கிட்டே கழுவி விட்டுறலான்னு சொல்லிட்டு, தூக்கிக்கிட்டே என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட்டு டாப்ப மட்டும் கழுவி விட்டுட்டு போயிட்டேன். இல்லைன்னா நம்ம அப்படியே கழுவாம போயிட்டோம்னா, அப்படியே திரி திரியா நின்றும் சோப்பு. அதனால கழுவி விட்டுட்டு, அதுக்கப்புறம் போய் பாப்பாவ சமாதானம் பண்ணி உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்து மறு வேலைய வந்து பார்க்க வந்தேன். பாப்பாக்கு ரைம்ஸ் போட்டு விட்டுட்டு, கொஞ்ச நேரம் பாப்பா கூட உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பி வேல பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். மேல இருக்க கபோர்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா, லைசாயில் ஊத்தி மாப் மாரி வந்து போட்டு விட்டேன். அப்போ கொஞ்சம் வந்து கிளீனாவே வந்து தெரியும். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிற ஐட்டம் ஃபுல்லாமே வந்து மேல கிச்சன்ல வந்து அடுக்கி வச்சுட்டேன். அடுக்குனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வேலைன்னா நம்மளுக்கு, கீழ இருக்க கபோர்ட ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, கொலின் வச்சு வந்து கிளீன் பண்ணுவேன். அதையுமே வந்து பண்ணி விட்டுறலான்னு சொல்லிட்டு, அதை ஃபுல்லாமே வந்து கிளீன் பண்ணிட்டேன். கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, பர்னர தான் வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். பர்னர பாருங்க நான் எதுவுமே யூஸ் பண்ணல. வெறும் அந்த புளியும், அந்த சோப்பு மட்டும் தான் ஊற வச்சதவே, வெறும் கம்பி மட்டும் எடுத்து நல்லா தேய்க்க தேய்க்க அப்படியே கருப்பா வந்துச்சு. அதிலயே பாருங்க நல்லா வந்து அப்படியே பித்தள கலர் வந்து தெரிய ஆரம்பிச்சுச்சு. இத வந்து நீங்க ஓவர் நைட் வந்து ஊற வச்சிருந்தீங்கன்னா, ஃபுல்லா நல்லா பளபளன்னு வந்து பித்தள கலர்ல தெரியும். நான் வந்து ஊற வைக்கல. மறந்துட்டேன். அதனால வந்து இப்ப 2 ஹார்ஸ் மட்டும் தான் ஊற வச்சேன். நான் அதுக்கப்புறம் வந்து டீலாம் போடணும். அதனால பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடுலாம் ஏதாச்சும் செஞ்சு குடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து கழுவிட்டேன். இதுக்கே பாருங்க ஒரு 2 ஹார்ஸுக்கே பாருங்க அந்த பித்தள கலர்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணி பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மணி பிளான்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதையுமே வந்து கிளீன் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, அதையுமே வந்து கிளீன் பண்ணிட்டு தண்ணியையுமே வந்து மாத்தி வச்சுட்டேன். இந்த மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா 2 இது வந்து வச்சிருக்கேன். 2லயுமே வந்து நல்லா வேர் வந்து இலையெல்லாம் வந்து விட்டுருக்கு. சூப்பரா இருக்கு. அதையுமே வந்து வச்சுட்டு ஃபைனலா பாருங்க கிச்சன் வந்து எப்படி இருக்குன்னு. கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அடுத்து பிள்ளைகளுக்குமே சாப்பாடு ஊட்டிட்டு அடுத்து நான் சாப்பிடும்போது டைமிங் பார்த்தீங்கன்னா 3:00 இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.